ஓம் சரவண பவன் நற்பவி. ஹலோ மக்களே, இன்னைக்கு 3 மணிக்கெலாம் எழுந்துட்டேன் மக்களே. என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா 43வது நாள் ஐயனவர்களால் நிறைவேறப்பட்டதுங்க. நேற்று நான் ஒரு 4 கோயில் பக்கமாக போயிட்டு வந்தேன் மக்களே. அதனோட வீடியோ வந்து 1 பை 1 உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நாளையிலேருந்து. சரி, நம்ம கேலண்டரில் டேட் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா 1ன்னு போட்டிருந்ததுங்க. அந்த 1ஆம் தேதி பார்க்க சொல்லவே எனக்கு ஆனந்தமாக இருந்தது. அது முடிஞ்சு தெய்வ தரிசனங்கள்லாம் பார்த்துட்டு அதை கிளிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள் இருந்ததுங்க. பாருங்களேன், நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்கிறேன். என்னுடைய வரிகளை இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்க மக்களே. வசந்த காற்றை வாகனமாக கொண்டு உலக வீதிகளில் உலா வந்து உங்கள் வீட்டு கதவுகளை தட்டி புத்துணர்வையும் உற்சாகத்தையும் தந்துவிட்டு பிறக்கப் போகிறது புத்தாண்டு. இதோ அதற்கான எங்களது பூச்செண்டுன்னு சொல்லிட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அதை பார்க்க சொல்லுவேன். அதுவும் லக்ஷ்மி தாயாருடைய அந்த கேலண்டரில் இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு உடனே சந்தோஷப்பட்டேங்க. சரி, வந்துட்டு நம்ம அச்சதையில் நம்ம இன்றைக்கி விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு உடனே விளக்குகளை ஏற்றிட்டு ஐயனை வழிபடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு வழிபட்டேங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துளில் எழுப்புகிற பாட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பள்ளியறை எழுச்சின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தாங்க பாடிட்டு நான் இன்றைக்கி என்னோடய வழிபாட்டு முறைகளை நான் முடித்தேன் மக்களே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் தீப தூப ஆராதனை எல்லாமே செஞ்சுட்டோம் மக்களே. அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, சரி நாம் வெளியில் போய் எதுக்கும் பூ இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி வெளியில் விளக்கேற்றி வச்சுருப்பலாம், அந்த விளக்கையும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்காக போய் பார்க்கலான்னு போனேங்க. பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா பூ பூத்து குலுங்கி இருந்தது. சரி, அந்த டைமில் நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அவ்வளோ அழகாக பூத்து இருந்ததுங்க செம்பருத்தி இலை. அந்த பூவோட இதழோடு சேர்ந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்ட்டு அந்த ஒரு 4-5 பூ எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வச்சேன், வாராகி தாயார் 2 வச்சேன். இன்றைக்கி வியாழக்கிழமை குரு நாளுன்றதுனால நான் சாய்பாபாவுக்கு வச்சு வழிபாடுகளை இன்றைக்கி மேற்கொண்ட மக்களே. எனக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்டது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா எதிர்பாராததெல்லாம் இன்றைக்கி நடந்தது. எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருந்ததுங்க. என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை 43வது நாள் இப்படி நடைபெற்றது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் மக்களே. நேற்று நான் என்னென்ன ஸ்தலத்துக்கெலாம் போனேன், எப்படி போனேன்ற வீடியோலாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் மக்களே. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நிகழ்வுகள் ரொம்ப அற்புதமாக தான் இருந்தது. நாங்கள் நினச்சி பார்க்காததெல்லாம் நாங்கள் போன இடத்துல நடந்தது மக்களே. அப்படி ஒரு ஆனந்தம் எங்களுக்கு கிட்டுச்சு. நீங்களும் எந்தெந்த ஸ்தலத்துக்கு போனீங்க, எப்படிலாம் தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. வருஷத்தின் முதல் நாள் நாம் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போய் தாங்க ஆகணும். அதனால் தம்பி எனக்கு குலதெய்வத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டான். அதே மாதிரி எனக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு தாங்க அந்த தேங்காய் நாங்கள் வச்சுருப்பேன். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி தாங்க எங்கள் வழிபாட்டு முறையில் சரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனால் ஒருத்தவங்க எங்களுக்கு ஃபோன் அப்புறம் எங்களுடைய பிளானே மாறிடுச்சுங்க. அவங்க எங்களுக்கு அந்த நாள்லேருந்தே தெரிஞ்சு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்தவங்க தான், ரிலேஷன் சர்க்கிள்னு கூட சொல்லாங்க. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் அவங்களது. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணவே சரி எங்களுடைய பிளான் மாற்றிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தெய்வ வழிபாடுகளை அடுத்தடுத்து ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். அதில் வந்த தேங்காய் தாங்க இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாராகி தாயாரையும் பார்த்துருப்போம். வாராகி எங்களுக்கு கொடுத்த பிரசாதம் தாங்க அங்கே நான் வச்சு இருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க சக்கரவள்ளி கிழங்கு. அதே மாதிரி லெமனும் இருக்குங்க. அதே மாதிரி எல்லா தெய்வங்கள்கிட்டையும் எங்களுக்கு ஒரு பொருள் கிடச்சிதுங்க. நாங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம் மக்களே. எந்த கோயிலுக்கு போனோம், என்ன நடந்ததுன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிவிடுவேன் மக்களே. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த புத்துணர்வு பொங்கும் புத்தாண்டு எங்களுக்கு இப்படி போனது எங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாராகி தாயாரோட அருளோடு நாங்கள் வீட்டுக்கு சேர்ந்துன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது. பூக்கள்லேயும் ஒரு சூட்சமாக இருக்குது மக்களே. எந்தெந்த பூவை எந்தெந்த தெய்வத்துக்கு வைக்கணும், அப்படி வச்சா என்ன அருள் கிட்டோன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மக்களே. நான் இன்றைக்கி செம்பருத்தி பூ உகந்த தெய்வங்களுக்கு மட்டும்தாங்க வச்சுருப்பேன். 2024வது வருஷத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன துன்பங்களை அனுபவித்து இருந்தாலும் அவங்களுடைய துன்பங்கள்லாம் போய் இந்த 2025 நல்ல வழி பிறக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுங்க. நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க மக்களே. எல்லாருமே நல்ல அருளை பெறுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் 24ல் சந்தோஷங்களை அனுபவிச்சிங்களோ அதையே கண்டினியூவாக பகவான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் மக்களே. அது உங்களுக்கு கிட்டும். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த ஒரு நல்ல சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.